மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்றைக்கு மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் யாருக்கோ இருந்தது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போது எல்லாருக்குமே இந்த வயது வித்தியாசமே இல்லாமல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இது நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரை நோய் பொதுவாக யாருக்கெல்லாம் வருது, இல்லை இது நோய் தானா, இல்லை இது எளிமையான முறையில் நம்ம சரி செய்ய முடியுமா, இது முற்றிலுமாக குணமடையுமா, இல்லை இதற்கான உணவு முறைகளோ மருந்து சிகிச்சைகளோ என்னென்ன இருக்குது? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்பார்ப்பு என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் இயற்கையான முறையில் நம்ம அதை சரி செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் சர்க்கரை நோயும் முற்றிலுமாக இயற்கையான முறையில் நம்ம குணப்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக முன்னாடி இந்த ரீசன்ங்க ஹெரிடிட்டினால் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏஜ்னால் வந்துச்சு, ஒரு 50-60 வயதை கடந்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ், இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே சர்க்கரை நோயானது வருது. முதல் முறையாக இந்த சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுடைய உணவு முறையிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும், ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஸோ இதுலேயுமே நிறைய மாற்றங்கள் செய்தோம் அப்படின்னா இதை நம்ம எளிமையாக கையாண்டு இதிலேருந்து முற்றிலுமாக குணம் பெற முடியும். நம்ம உடலில் பேன்க்ரியாஸ், கணையத்தில் செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலினோட லெவல் நமக்கு குறையும் போதோ, இல்லை போதுமான அளவு இன்சுலின் இருந்தும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், நம்ம உடலில் செல்களில் இன்சுலின் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, இதனால் என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ் லெவல் நம்மளுடைய பிளட்டில் அதிகமாகுது. இதுதான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கே தெரியும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா யூரின்லேயும் நமக்கு சுகர் லீக்கேஜ் ஆகுது. ஸோ இப்போ யூரின் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது செல்களுக்கு இந்த குளுக்கோஸ் போய் சேராதனால நம்ம உடலில் மெட்டபாலிசம், அதாவது இந்த வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுது. இதனால தான் சர்க்கரை நோய் வந்தவங்க கரெக்டாக தான் நான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்குது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த சர்க்கரை நோய் பிரச்சனைக்கு கணையத்தை வலுப்படுத்துவது எப்படி? நேச்சுரலாக இன்சுலின் செக்ரீஷனை நம்ம எப்படி தூண்டலாம் இயற்கையான முறையில்? அப்படி இருக்கும்போது இன்சுலின் ஒவ்வொரு செல்களுக்குமே போய் சேரக்கூடிய வகையில் நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? ஸோ இயற்கையான முறையில் மருந்தே இல்லாமல், மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வரும்போது மருந்துகள் இல்லாமல் உணவு முறை மூலம் இது எப்படி சரி செய்யலாம், இயற்கையான மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது அந்த ஹெரிடிட்டியாக வருது சொல்லலாம். உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இரவு நீண்ட நேரமாக கண் விழித்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்மளுடைய உணவு முறை, ஸோ அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, ஸோ உணவு முறை சரியாக இல்லாதவர்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெக்னென்சி டைம்லேயும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சமயங்களையும் சில வகையான மூலிகைகளை எடுக்கும்பொழுது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. உணவு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது உணவில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போது ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களில், பயிறு வகைகளில், வெஜிடபிள்ஸில், ஃப்ரூட்ஸில், இதில் எல்லாமே அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலில் அந்த குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த முழு தானியங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இதில் இந்த சிறுதானிய வகைகள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே சிறந்தது. ஸோ தவறாமல் இந்த கேழ்வரகு நம்ம உணவில் எடுத்துக்கணும். திணை, சாமை, குதிரைவாலி, இந்த மாதிரி விஷயங்கள், மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதையுமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போது இந்த வயதின் படி பார்க்கும்பொழுது
இப்போ 40 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆண்களோ பெண்களோ 40 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா மிக எளிமையாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அதை குறைச்சிட முடியும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறைகள், இது ரெண்டுமே நம்ம கவனத்தில் வச்சு செயல்பட்டோம்னா சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிரும். நிறைய பேர் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. சுகர் இருக்கா, சரிங்க நான் டயட்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செஞ்சு நான் சுகரை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ண மறந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நமக்கு மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மூலிகை மருந்துகளோ இல்லை சித்த மருந்துகளோ எடுக்கும்போது நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறையும். அப்போது பேசிக்காக பார்த்தோம்னா, இப்போது காலை உணவு என்னெல்லாம் சாப்பிடலாம், இந்த உணவோடு சேர்த்து என்ன மூலிகை எடுத்தால் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. இப்போது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னா, வெந்தயம் பொடி பண்ணி சாப்பிட்றது, அடுத்ததாக வெந்தயம் வந்து முளை கட்டி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில வகையான மூலிகைகள், ஆவாரம்பூ, இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா ஆவாரம்பூ அப்படின்ற இந்த மூலிகையை தினம்தோறும் காலையில் கஷாயமாகவோ இல்லை டீ மாதிரி குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா, அதாவது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கசப்பான ஸ்வீட் இல்லையா, சுகர் இல்லையா அந்த நோய், அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது கசப்பு. அப்போ அந்த கசப்பு சுவையை நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. கசப்பு சுவை நல்லது தான், ஒரு அளவுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது உடலில் சில அலர்ஜி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமாக எடுத்துக்கக்கூடிய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை. சித்த மருத்துவத்திலும் இந்த சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவுகள், வெஜிடபிள்ஸ், முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்து பார்க்கும்போது கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். சுண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லாவே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ சுண்டைக்காயை தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும்பொழுது, உணவில் சேர்த்து பயன்படுத்தும்பொழுது நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறும் காலையில் சிம்பிளாக இந்த டீ அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஆவாரம்பூ டீ குடிப்பீங்க, அதனோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிக்கும்போதும் காலையில் ஒரு சிலருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த ஹெர்பல் டீயை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரம்பூ சிறந்தது. ஆவாரம்பூ எடுத்துக்கணும். இதனோட தனியா, கொத்தமல்லி விதைகள், தனியா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், ஏலக்காய், இது எல்லாமே எடுத்து வச்சிடணும். இது எல்லாமே எந்தெந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, தனியா ஆவாரம்பூ ரெண்டும் 100 கிராம்னா, மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு எல்லாமே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ காலையில் இதை டீ மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வரணும். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது தெரியும். அதே மாதிரி நம்ம காலையில் வாக்கிங் போகிறோம், இல்லை சிம்பிளாக சில எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கும் நமக்கு இது எல்லாமே பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல் எடை குறைப்பதற்கு, சர்க்கரையினால் நமக்கு வரக்கூடிய உடலில் வரக்கூடிய சோர்வு நீங்குவதற்கும் இந்த ஹெர்பல் டீயை நம்ம குடிச்சிக்கலாம். இதை தாண்டி பார்க்கும்பொழுது ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போவுமே ஒரு உடல் சோர்வு இருக்குது. கால்களில் ஒரு நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதப்பு இருக்கும். இந்த சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவோ, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, கால் நரம்புகள் பாதிப்புக்கு ஏற்படும். அதே மாதிரி கண்கள்லேயும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாமே நம்ம தடுப்பதற்கு, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்திலும் இருக்குது. இயற்கை முறையில் நம்ம உணவிலும் பார்த்தோம்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். பேசிக்காக பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்குது.
ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இயற்கையான முறையில், அதுவும் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிய வரும்போது சில வகையான மூலிகைகள், உணவு முறை மாற்றங்கள் மூலம் அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். உங்களுக்கு சர்க்கரை நோய் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.